Hi friends, வணக்கம் and welcome to Mr. and Mrs. YouTuber. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 3 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த பொரியிலே வந்து பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு இருக்க டைமில் நான் வந்து ஒரு கைப்பிடி வேர்க்கடலையும் இதோட நான் போட்டுக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பொரியெல்லாம் நல்லா சூடானதும் வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம வெல்லம் வந்து மெல்ட் பண்ணிடலாம். இப்போ அளவு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் 3 கப் பொரி எடுத்திருக்கேன். 3 கப் பொரிக்கு 1 கப் வெல்லம், அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ முதல்ல இந்த வெல்லத்தை வந்து நல்லா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதும் அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் இருக்க சின்ன சின்ன டஸ்ட் எல்லாம் வந்துடும் ஃபில்டர் பண்ணும்போது. ஸோ அடுத்து திருப்பி கொதிக்க விடலாம். நல்லா கொதி வரட்டும். ஸோ இந்த ப்ராசஸை கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த பாகுக்கு வந்து பதம் பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து நார்மல் டேப் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை கொஞ்சம் அந்த பாகு அது உள்ளே ஊற்றி பார்க்கலாம். இல்லை பதம் நம்மளுக்கு கரெக்டாக வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ பாருங்கள், கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகிட்டே வரும். ஸோ இப்போ அகைன் நான் திருப்பி இதை பண்ணி பார்க்குறேன். இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து அதை வந்து தக்காளி பதம் சொல்லுவாங்க, கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஸோ இதுவும் நம்ம பதம் கிடையாது. ஸோ அகைன் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விடலாம். ஸோ இப்போ இந்த வெல்லம் பாகு கூட கொஞ்சம் திக்காகிருக்கு. அகைன் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தண்ணியில் விட்ட பாகு வந்து நம்மளுக்கு அழகாக கையில் ஒன்றா சேர்ந்து வருது. ஸோ இதுதான் பதம். அப்புறம் இன்னொன்று வந்து போடும்போது இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அந்த பதம் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஏன் ஊற்றுவோன்னா அந்த அந்த இது வந்து வெல்லம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஹார்டன் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பவுடர், அதாவது இஞ்சி பவுடர், காஞ்ச இஞ்சி பவுடர் கடையில் கிடைக்கும். ஸோ இது வந்து நான் ஃப்ளேவருக்காக தான் போடுறேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ வந்து பொரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பொரியை இப்போ கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு நிமிஷம் அப்புறமா உங்களால் சூடு தாங்க முடியும்னா அப்படியே நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி மாவு இருக்குல்ல, அரிசி மாவு வந்து கையில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பிடிக்க ஆரம்பிங்க. அப்பயும் உங்களுக்கு சூடு இருந்ததுன்னா ஒரு லைட்டாக ஒரு பால் ஷேப் வர அளவுக்கு நீங்கள் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுடுங்க. சூடு ஆறுனதும் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம பொரி உருண்டை. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லா குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யூடியூபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.